என் மச்சான் பிட்லாம் எழுதிட்டு இருக்கேன்டா. 89 பிட் எழுதிருக்கேன். அது எந்தெந்த பிட்டு எங்கெங்க இருக்குன்னு படத்தில் வர மாதிரி அதுக்குன்னு ஒரு பிட்டு போட்டு வச்சிருக்கேன். அதே மீறி மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீடியோ கால் வா, சரியா? ஏ நல்லா கேட்டுக்க. மூக்கில் கை வச்சா ஆன்சர் ஏ, காதில் கை வச்சா ஆன்சர் பி, நெத்தியில கை வச்சா ஆன்சர் சி, கண்ணில் கை வச்சா ஆன்சர் டி. ஓகேவா? சீக்வன்ஸ் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற போகிறது இதுதான். சரி, பாய். Neutrons are classified according to the kinetic energy as சொல்றான் மச்சான். தூங்கிட்டு இருக்கேன்டா, ஒன்று கூட படிக்கலடா, நோட்ஸ் கூட இல்லை தெரியுமா? உனக்கு என்னப்பா, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னா எடுத்துருவ. ஆனால் அப்படியா? நிறைய கண்டிப்பாக ஃபீல் தான். நீ என்னடா படிச்சிருக்க? நீனா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்டா. அப்போதான் நாளைக்கு எக்ஸாம் வரல, பிரெயின் நல்லா வேலை செய்யும். மச்சான் மச்சான் A few minutes later. Neutrons are classified according to the kinetic energy as flow. ஹலோ மச்சான், நீ என்ன தூங்கலையா? அடே மாப்பிள்ள, அடே ஒன்றுமே படிக்கலடா, பயமாக இருக்குடா. நானா ஃபெயில் ஆகிட்டேன்னா எங்கள் அம்மா மட்டும் அப்படியே உரிச்சிருவாங்கடா. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஃபோனெல்லாம் வேறு பிடிங்கி வச்சுருவாங்க, டிக்டாக் பண்ண முடியாது. ஹாஸ்டலுக்குலாம் வேறு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இங்கே நானும் அவளவே முடியாதுடா. என்னடா, பயாலஜி எடுத்துருக்கவே கூடாதுடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஓ, என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப இதுவாக இருக்குது. ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குடா. ஹலோ, என்னடா அதிசயமாக ஃபோன்லாம் அடிச்சிருக்க? என்ன எக்ஸாமா? என்ன எக்ஸாமு? ஏன்டா புக்கும் இல்லை, எதுவும் இல்லை, சும்மா என்ன போச்சு, என்ன போர்ஷனு, என்ன சப்ஜெக்ட் முதல்ல? எதுவுமே இல்லாமல் நீ பாடி திடீர்னு எக்ஸாமுங்கிற. முன்னாடியே சொன்னாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதாம்மா. சரி, ஏதாவது போர்ஷன் ஏதாவது அனுப்பிச்சுடியா? இல்லை ஏன்னா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க. ஐயோ, தூங்குற டைமில் நீ சாமி ஒரு வழி பண்ண. காலத்தில் 8 மணிக்கு ஃபோன் அடித்து என்னை எழுப்பி மட்டும் விட்டுருக்கோம், புண்ணியமாக போகும். இப்போ ஃபோனை வை. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ, படிச்சியா? பாரு, நான் இல்லை சாமி கும்பிட்டுருக்கேன், எந்த கவனியும் கிடையாது. ஆமாம், எந்த கவனியும் கிடையாது. நான் வந்து செல்லாத்தாவை கும்பிட்டேன், சங்கிலி கருப்பை கும்பிட்டேன், எல்லா சாமியும் நான் கும்பிட்டேன். இத்தனைக்கும் எனக்கு எந்த கவனியும் கிடையாது. ஆமாம். ஐயோ, அப்படிலாம் பேசாத, சாமி கண்ணை குத்திடும். தப்பு தப்பு தப்பு. நான் வேற அம்மன் கோயிலில் விளக்கு போடலாம்லாம் வேண்டியிருக்கேன். சரி, மறுபடியும் படி படி.
ஹலோ. எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாடா? நானும் படிச்சிட்டேன்ப்பா. நீ இன்னும் படிக்கலையா? கொஞ்சம் ஃபெயில் தான் ஆக போகிற. இந்த வாட்டி வேறு கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் உங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆக போகிற. அப்பயே சொன்னேன்ல உன்ட்ட, நீ இங்கே ஆப்சண்ட்லாம் ஆகாதடா அப்படின்னு. அன்றைக்கி தான் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நீ அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்ட. அதனாலேயே நீ ஃபெயில் ஆக போகிற. எக்ஸாம் எழுதாமல் இருக்க போகிற. This is the periodicity due to most similar of the configuration of the elements. எக்ஸாம் படிச்சிட்டியா? சரி பதறாத. இது புக் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் 2 கொஸ்டின் படிச்சிரு. செகண்ட் லெசனில் வந்து நான் லாஸ்ட் 2 படிச்சிரு. இதை படித்தாலே நாளைக்கு நீ கெமிஸ்ட்ரியில் பாஸ். சரியா? பதறாத போய் தூங்கு போ. நாம் கற்பதினால் தான் பிறந்திடும் புது யுகம். கருணையில்